ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம டாப் 6 டாய்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வித் கொஞ்சம் ஸ்டோரியோட, அதாவது வந்து படம் மட்டும் இல்லாமல் கதைகளும் உள்ளடக்கப்பட்டது, அது மாதிரி. ஓகேவா? வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. ஸோ எனிவே இப்போ என் கடமை நான் சொல்லிடுறேன். வீடியோக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காசா பணமா கொஞ்சம் லைக் எல்லாம் போட்டு விடுங்கடா. ஓகேவா? ஸோ எனிவே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்போ நான் ஓடகர்ஸ் வீடியோக்கு போகலாமா? ஆறாவது இடத்தில் ஓவர்ஃப்ளோ. அவன் இன்னும் திருந்தல மாமா. சோ இந்த அனிமே எப்படி இருக்கும் அப்படின்னா முழுக்க முழுக்க பட் இருந்தாலுமே இது ஒரு நல்ல டைப் தான். லைக் வந்து சென்சார் டைப்னா இருக்கு, வேணா பாருங்கடா. இல்ல யாரும் பார்க்கலாம் தேவையில்ல, தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டில் வந்து ஸோ போன தடவையே வந்து ஒரு சீசன் 2 அப்படியே கேட்டு வச்சிருந்தீங்க. ஏன் அனிமே சைட்ல இருந்து, அதாவது வந்து அஃபிஷியல் சைட்ல இருந்து இது ஒரு சீசன் 2 வருதுன்னு தான் சொன்னானுங்க. ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, எல்லாம் நக்கிட்டு தான் போச்சு. ஸோ கைஸ் இரண்டாவது இடத்தில் ஓவர்ஃப்ளோ இருப்பதற்கான முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, முக்கிய காரணங்கள் தான். ஸோ எனிவே யாரெல்லாம் ஓவர்ஃப்ளோ ஃபேனு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொட்டுங்க. ஐந்தாவது இடத்தில் ஹை ஸ்கூல் DxD. ஸோ இந்த அனிமே டாயின்டா சொல்ல முடியாது, இதுல பேஸ் ஸ்டோரி லைனுமே இருக்கும். என்ன கொஞ்சம் உருட்டுற கதைனா இருக்கும். பட் என்னத்தான் உருட்டுற கதை இருந்தாலுமே உள்ள வந்து கதைகள் இல்ல படங்களும் இருக்குன்னு சொல்லணும். தப்பாக்குதுண்ணா. பட் இருந்தாலுமே இதோட ஸ்டோரி லைன் அப்படின்றது ஓரளவுக்காச்சும் நல்லா இருக்கும்டா. அதாவது உங்களுக்கு நல்லா போயிடும் அப்படின்னா இந்த ஜேர்னர்ல ஒரு நல்ல ஸ்டோரி லைனோட ஒரு அனிமேனா ஐ திங்க் ஹை ஸ்கூல் DxD சொல்லலாம். பட் என்னத்தான் நான் இவ்வளோ உருட்டுனாலுமே ஃபேமிலியோட அனிமே பார்த்து தொலைச்சிடாதீங்கப்பா. ஸோ மீறி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள தொடப்படியில் சேனல் அதுக்கு பொறுப்பே இருக்காது. ஓகேவா? ஸோ நம்ம ஏற்கனவே செகண்ட் சேனலில் ஹை ஸ்கூல் DxD அண்ட் ஓவர்ஃப்ளோ ரெண்டு அனிமே வந்து எக்ஸ்பிரஷனும் போட்டு வச்சிருக்கோம். ஸோ சேனலை பின் பண்ணி விடுறேன், மறக்காம போயிட்டு பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? ஸோ எனவே ஐந்தாவது இடத்தில் 2012 வந்து ஹை ஸ்கூல் DxD தான் இருக்கு. பட் வந்து நம்ம சம்டைம்ஸாக பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, சில அனிமே அச்சு இருக்கும், சில அனிமேல ஹமான்ஸ் இருக்கும், சில அனிமேல தான் வந்து காய் இருக்கும். பட் இது எல்லாத்தையும் வந்து மூணுத்தையும் ஒரே அனிமேல சேர்க்கறது தான் வந்து ஹை ஸ்கூல் DxD. இதுலயும் ஆரம் இருக்கும். சோ பாத்துக்கோங்கடா. ஓகேவா? சோ எனிவே யாரெல்லாம் ஹை ஸ்கூல் DxD பார்த்திருக்கேன் அப்படின்றத விட யாரெல்லாம் ஹை ஸ்கூல் DxD முடிச்சிருக்கேன் அப்படின்றதையும் கமெண்ட் சொல்லிட்டு போயிடுங்களா. நாலாவது இடத்தில் ஹை ஸ்கூல் ஆஃப் த டெட். ஸோ 2010 வந்த இந்த அனிமே தான் நாலாவது பிளேஸ் தூக்கி வைக்க போறோம். ஸோ கைஸே 4, 3, 2, 1 தான் பிளேஸ் கிடையாது. அதாவது வந்து நான் வரிசையா சொல்றதே வச்சிருக்கேன். உடனே வந்து 4வதுல அது, 3வதுல இது அப்படி சொல்லிட்டு நீங்க யாரும் வந்து கோவப்படாதீங்க. ஸோ வரிசையா சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு 5வது 4வதுன்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ 4வது இடத்துல 2010 to 11 ரிலீஸ் ஆன ஹை ஸ்கூல் ஆஃப் த டெட் அப்படின்ற அனிமே தான் வந்து 4th பிளேஸா பிடிச்சிருக்கு. ஸ்டில் வந்து இதுல 12 எபிசோட்ஸ் தான் இருக்கு. ஸோ நானுமே இந்த அனிமே இன்னும் வந்து ரிவ்யூ போடணும், அது மட்டும் இல்லாம செகண்ட் சேனல் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன். சோ மேபி நீங்க போட சொல்றீங்க அப்படின்னா நானுமே போட்டு விடுறேன். ஓகேவா? சோ இதுலயும் வழக்கம் போலதான் கைகள், கால்கள் கைகள், கன்றாவிகள் போன்ற ஏகப்பட்ட சீன்ஸ்கள் இதுலயும் உள்ளடக்கம். சோ வீடியோவே வந்து ஃபேமிலி கூட பார்க்க முடியாத அனிமே தான். சோ இதுவுமே வந்து ஃபேமிலி கூட சேர்ந்து பார்க்க கூடாத ஒரு அனிமேனே சொல்லலாம். சோ இதோட கான்செப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இவங்களை சுத்தி ஜாம்பி இருக்கும். சோ ஜாம்பியை வந்து அழிக்க போற நிலைமையிலையோ இல்ல அது கூட சேர நிலைமையிலையோ இவனுங்க சில சேட்டைகள் பண்ணுவானுங்க. அது என்னன்னா சேட்டைகள், நம்ம ஹீரோ எப்படிதான் இந்த கதையில இருக்காரு, எப்படியும் எல்லாத்தையும் வச்சு இந்த அனிமே எடுத்துட்டு போறானுங்க அப்படின்ற விஷயத்தை தெளிவா காமிச்சிருப்பானுங்க இந்த அனிமேல. அதாவது தெளிவா காமிச்சிருப்பாங்கன்னா கதையை சொன்ன வேற எதுவும் கிடையாதுடா டேய். சோ எனிவே 12 எபிசோட்ஸ் தான் இருக்கு, யாரும் பார்க்காதீங்க. ஐ திங்க் வந்து அடுத்த வாரத்துல இருந்து நம்ம எக்ஸ்பிரஷன் போடலாம் அந்த அனிமேக்கு. ஓகேவா? பட் ஆல்ரெடி பார்த்தவங்க வழக்கம் போல தான் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மூன்றாவது இடத்தில் சிகிரி. சோ இந்த அனிமே 2008 வந்த அனிமே, கிட்டத்தட்ட 24 எபிசோட் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் சீசன் 2 சீசன் அப்படி சொல்லிட்டு மொத்தம் 2 சீசன் இருக்கு இந்த அனிமேல. அது என்னன்னு தெரியல, எல்லா அனிமேலையும் சரி, எல்லா இக்கிலையும் சரி, எல்லா டாய்லையுமே சரி, ஒரு பையனுக்கு மட்டும் 4-5 பொண்ணுங்க அமையுது. இதெல்லாம் வந்து அப்படியே வந்து சொல்றது அப்படியே அனிமேட்டரோ இல்ல மங்கா ரைட்டரே வந்து களங்குலகத்துல வாழ்ந்தாரு போல. இது ஒண்ணு கிடையாது, ஏகப்பட்ட அனிமேல அப்படிதான் இருக்கு. சோ ஸ்டில் பேக் டு த கண்டென்ட். சோ இந்த அனிமேல டோட்டலா 24 எபிசோட் இருக்கு. மேபி நம்ம சேனல் ரிவ்யூ போட பார்ப்போம். ரிவ்யூ கிடையாது, ஐயோ எக்ஸ்பிளனேஷன் போல ரிவ்யூ சொல்லிட்டு இருக்கிறேன். சோ இந்த அனிமேல வந்து அவ்வளோ ஃபோக்கஸ், அதாவது வந்து ஸ்டோரி லைன் இருக்கு. பட் வந்து அவ்வளோ சொல்ற மாதிரி அளவுக்கு ஸ்டோரி லைன் கிடையாது. பட் இதுல வர கேரக்டர் டிசைன்ஸ்ல இருந்து, கேரக்டர்ல கொடுத்த பிளாட்ல இருந்து ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பட் அடிச்சு எல்லாம் சொல்ல முடியாது. பிகாஸ் நான் பார்த்து ஒரு எபிசோட 2 எபிசோட தான். சோ எனிவே இதுக்கு ஓரமா வைப்போம். மேபி உதவுச்சு அப்படின்னா எடுத்துட்டு வந்து பேசுவோம். ஓகேவா? சோ மேபி இந்த அனிமே வருஷம் பார்த்திருக்கீங்க அப்படின்னாலும் வழக்கம் போல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிடுங்கடா. இரண்டாவது இடத்தில் ட்ரினிட்டி 7. சோ முழுக்க வந்து இது காதல் கொண்ட ஒரு அனிமேவா போகும். பட் என்ன ஒரு 3-4 காதல் இருக்கும். சோ இதுவுமே லேக் ஹாலன் டைப் தான். சோ உங்களுக்கு வேணும்னா பாருங்க, வேணா பார்க்க தேவையில்ல. பட் வந்து இதுல அந்த அளவுக்குனா இருக்காது. பட் ஓரளவுக்கு ஸ்டோரி லைன் கூட இருக்கும்.
இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம 2010 இதோட ஃபர்ஸ்ட் சீசன் வந்து 2017 ஒரு ஃபர்ஸ்ட் மூவி, 2019 ரெண்டாவது மூவி அப்படின்னு சொல்லிட்டு மூவி அடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் வந்து எபிசோட்ஸ்ல எல்லாம். ஸோ அதனால கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மாதிரி பல்லான படங்கள் எபிசோட்ஸ்லாம் வரணும்னு கிடையாது, படமா கூட வரும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயத்தை பத்தி நான் அதிகமாக பேச விரும்பல. ஸோ Trinity 7 அப்படின்றது அனிமே நான் இப்பதான் புதுசாக கேள்விப்படுறேன். ஸோ எனிவே உங்களுக்கு எந்த அனிமேவோட எக்ஸ்பிளனேஷன் வேணுமோ அதை கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. ஸோ யார் வந்து அதிகமாக சொல்றீங்களோ, மேபி வந்து எத்தனை பேர் எத்தனை அனிமே மேலே கை காட்டுறீங்களோ, ஸோ அந்த அனிமேவோட எக்ஸ்பிளனேஷன் செகண்ட் சேனல்ல போடுவோம். ஸோ அப்படியே ஃபைனலாக யார் வர போறோம் அப்படின்னு பார்த்தா ப்ரீசன் ஸ்கூல். ஸோ எத்தனை பேர் இந்த அனிமே கேட்டீங்க தெரியல. 2015 வந்த பங்கமான ஒரு அனிமேன்னு சொல்லலாம். ஸோ இது எந்த அளவுக்கு பாப்புலர் அப்படின்னு கேட்டா நம்ம திங்க் பாப்புலரான அனிமே அப்படின்ற மாதிரி பேசுவோம். பட் ஜப்பான்ல இதோட மங்காவே பாப்புலரான மங்காவாம், அதாவது பாப்புலரான மங்காவாம். ஸோ அப்பனா பார்த்துக்கோங்க எத்தனை பேர் காஜா இருந்திருப்பாங்க ஜப்பான்ல. அதை சீச்சி அப்படி கிடையாது. அப்ப இந்த புக்கு எவ்வளவு காஜா இருந்திருக்கும் ஜப்பான்ல அப்படின்னு. ஸோ இதுவுமே டோட்டலா 12 எபிசோட்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 2015 ரிலீஸ் ஆனது. ஸோ 2015 ரிலீஸ் ஆனதுனால அனிமேஷனும் நல்லா இருக்கும்ன்றதை நம்புவோம். பட் இல்லைன்னா தான் வந்து சும்மா வந்து ஏகப்பட்ட சின்ஸ் அது மாதிரி இருந்தாலுமே லைட்டா ஃபன்னி டைப்பும் போகும், அதாவது வந்து காமெடி டைப்பாகவும் இருக்கும். ஸோ இதோட ஒரு பிக்சரை பார்த்தேன். அந்த பிக்சரை பார்த்தோன்னே சரி ஓகே இது மேலே கை வைப்போம் அப்படின்றது எனக்குமே தோணுச்சுப்பா. ஸோ மேபி நான் சொல்ற மாதிரி தான், நீங்க எது மேலே கை காட்டுறீங்களோ அதை போடலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ எனிவே அந்த விஷயம் எல்லாம் உங்க இஷ்டம் போக கொடுக்குறேன், அது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 6 தான் வந்து ஓரளவுக்கு ஸ்டோரியில் இருக்கிற டாய் டைப்பு. ஸோ வந்து நான் அதை ஒழுங்கா பேர் கூட சொன்னேன் அப்படின்னா கிக் அடிச்சு விட்டுருவானுங்க, அதாவது டர்மினேட் பண்ணி விட்டுருவானுங்க. அது எல்லாம் கரெக்டாக இருக்காது. ஸோ எனிவே இந்த 6ல் நீங்க என்ன பார்த்துருக்கீங்க, நீங்க 6 நீங்க முடிச்சிட்டீங்களா, இல்லை நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்கப்பா. ஸோ எது பார்த்தாலுமே ஃபனிக்காக பாருங்க. அது மட்டும் இல்லாமல் அமேசான்ல சென்சார்ல இருக்கு, அதை ட்ரை பண்ணி பாருங்க. அன்சென்சார் வேணாம்ப்பா. ஸோ மேபி அமேசான் பிரைமியம் இல்லை அப்படின்னா கூட திங்க் வந்து நம்மளோட கூகுள்லயே வந்து சென்சார் போட்டால் சென்சார்லாம் வருது. ஓகேவா? இல்ல ப்ரோ அப்படியும் இல்ல ப்ரோ அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, நம்ம சேனல்லே வந்து எக்ஸ்பிளேஷன் போட ஆரம்பிச்சிடுவோம். இப்போது ரீட் ஆஃப் த ஹீலரோட எபிசோட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு செகண்ட் எபிசோட வந்துடும். ரைட்டா? ஸோ புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சொன்னது நான் சொல்றேன்னு நினைக்கிறேன். அப்போ நான் ஓடகஸ் கடை சத்தலாமா?